இப்போ இதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? ஸ்டார் ஃபிஷ். ஏ மச்சி, இப்போ சொல்லுன்றான். காக்கா வச்சு இப்போ ஒரு சினிமாட்டிக் ஷாட் எடுக்கலாம். இவ்வளோ நேரம் எங்க கூட தான் நின்றுந்தான். இவன் பேசுறதெல்லாம் கேட்டு போயிட்டான். எங்கடா அவனுங்க கும்பலா வரானுங்க? என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்படிதான் பறக்கும். இப்போ இவனை வந்து பறக்க வச்சுன்னு இருக்கு. உயிர் இருக்கு, அது காப்பாற்றணும். அதை போய் கடலுக்குள்ள விடுங்க. பீச் வந்துடும். ஒன்னு நீ சொல்லி நான் சொல்றேன். சரி சொல்லு. பீச்சுக்கு வந்துருவோம். சாட்டர்டே சண்டே ஆனால் ஒரு கும்பலே இருக்கு. எப்பயுமே காலைல ஆனால் வந்து கிளம்பி வந்து பீச்சுக்கு போயிடும் அந்த கும்பல். அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம் தெரியாது. உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த கடலையே உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பானுங்க அப்படின்னு வந்து இன்ஸ்டாகிராம்ல சொல்றானுங்க. ஆனா அவனுக்கு வந்து அங்கேயும் போய் உட்காந்து ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஒரு 7 புறா கிட்ட இருக்கு. இப்படி நடுவில் ஓடி போனோடனே பறக்கிறேன். நான் சினிமாட்டிக் ஷாட் எடுக்கிறேன். என்ன ஓடுறா போயிடுச்சுடா. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அது என்னடா எனக்கு மட்டும் வரும்போது இந்த மாதிரி கிடைக்கவே மாட்டேது. உங்களெல்லாம் எப்படி இந்த கிடைக்குது? இதெல்லாம் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் வெயில் அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். மண்டைய பொழக்குது வெயில். A few moments later. இங்க பாடுறா, உன் பின்னாடியே வந்துருக்கிறான் இவன். ஏதோ நீ பயந்து என்னையும் ஏன்டா பயமுத்துற? நம்ம காக்கா வச்சு இப்போ ஒரு சினிமாட்டிக் ஷாட் எடுக்கலாம். காக்கானா அமாவாசை மட்டும் தானே ஞாபகம் வருது. அது சோறு வைக்கணும், தாத்தாவோட நினைவா நினைச்சு அது வைக்கணும். மீதி எந்த நாளுமே அது ஞாபகத்தையே வர மாட்டேங்குது. எல்லாத்தையுமே ரசிங்கடா, எல்லாமே அழகுதான்டா. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. 12 காக்கா இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம காக்கா ஷாட் எடுக்க போறோம். ஓகே ஓகே. என்னடா எடுக்க போறேன்னு சொன்னதுக்கே பாருட்டீங்க. பீச்ல வச்சாலும் தங்க தாஜ்மஹால்ல வச்சாலும் யாருமே வர மாட்டாங்க சார். ஏய் நீ என்னடா எங்க கூட வர? गाइस நான் எங்க போனாலும் எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கலாமா? Black white. Black இருக்கு, white இருக்கு. கலர் நிறத்தை பத்தி இந்த மாதிரி எதுவும் பேசாதீங்க. அவனோட மனசு கருப்புன்னு நினைச்ச அப்படின்னா அவனுக்கு வந்து வெள்ளை குணம் இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இவ்வளவு நேரம் எங்க கூட தான் நின்றுந்தான். இவன் பேசுறதெல்லாம் கேட்டு போயிட்டான். இந்த ஏஜ்லயும் பாரு நாம வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவரை வந்து அலைய போ சொல்லிட்டு இருக்காரு. அலைய போ வா வா வா. இந்த மாதிரி ஜோக் பண்றதுக்கு தான் லாக்கி. இந்த ஏஜ்லலாம் வந்து இருப்பானே தெரியல ஃபர்ஸ்ட். ஏய் நான்லாம் வந்து 109 வயசு வரையும் இருப்பேன். பீச்சுக்கு வந்துட்டு தண்ணியில வந்து கால் வைக்காம இருந்தோம் அப்படின்னா மண்ணெல்லாம் வந்து செப்பல்ல ஒட்டாது. ஐயோ எங்கடா அவனுங்க கும்பலா வரானுங்க? பயமா இருக்கா? திடீர்னு எங்கேயோ வந்து வரானுங்க. எதுக்கு ஓடுறானுன்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு கோபமா ஓடி வந்துட்டு போய் ஒண்ணு கிடைக்கிறானுங்க. இவங்கள பார்த்து நம்ம பயப்படுறோம். இந்த பீச்ல வந்து அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கணும். எனக்கு வந்து அந்த அலைகள்லாம் வரதை பார்த்தாலே என் மைண்டு வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக ஆகிடும் அப்படின்றவங்க சன்ரைஸ் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு கிளம்பிடுங்க. அதுக்கப்புறம்லாம் இருக்காதீங்க. வெயில் காலையிலே வந்து செமையாக கொளுத்த ஆரம்பிச்சிருது. பார் எவ்வளோ குப்பை போட்டிருக்கானுங்க. பார் தர்மாக்கோலு, பிஸ்கெட் பேக்கெட்டு, பீர் பாட்டிலு, செப்பல் வந்து அப்படின்னு பாரு எங்கே கிடக்குது, வாட்டர் பாட்டிலு. ஒரு குப்பை தொட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்கன்னா அதில் போடுங்க. எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து கடலை நாசம் பண்ணுறீங்க? இவ்வளோ குப்பையும் போட்டுட்டு இப்போ அவங்க உட்காந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு வந்து குப்பையை அள்ளுறதுக்கு வந்து கூட நின்று ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, குப்பையை குப்பை தொட்டியில் போட்டாலே போதும். அதுவே நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப் தான். இங்கே பாருங்க எத்தனை போட்டு நிற்குது. மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியாக இருக்கும்ல கடல் உள்ள போனால். ஆனால் பயமாகவும் இருக்கும். எனக்கு அதெல்லாம் இருக்கா? நீ என்கிட்ட எப்போ பார்த்தாலும் இதே சொல்லுங்க, பயமா இருக்கும் அதுவா. அப்பெல்லாம் எனக்குலாம் இல்லடா. நான் அவங்களாம் போட்ல போறாங்க, என்கிட்ட கொடுத்தாங்கன்னா நான் வழி எடுத்துட்டு அப்படியே போவேன். நீ யாரு சுறா கூடயே போட்டோ எடுக்கிறோம்னாச்சே. சின்ன வயசுல எங்க அப்பா என்ன பண்ணாரு, ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் கடலுக்கு கூட்டு வந்துட்டு இப்படி சும்மா நீ போடா அப்படின்ட்டாரு. நான் என்ன பண்ணேன், சரி எங்க அப்பா தான் போக சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணேன், அந்த இடத்துல நின்று அப்படியே கடலில் என்ன கூட்டு போயிடுச்சு. உள்ள வேற ஒரு நீர் தேவதை, அவங்களும் வேற வந்து போட்டோ கேட்குறாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? காக்கா கிட்ட மோகன் பேச போறான். இவனும் என் நண்பன் தான். போயிட்டான்டா அவன். ஏறி போறான் பாரு. வந்துட்டான். எங்கடா போற? எங்க போன? ஓ சாப்பாடு தேட போனியா? என்ன பண்ற? உன் பேர் என்ன? உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அவ எது சொன்னாலும் அவ்வளவுதான் சொல்றான். ஏ மச்சி, இப்ப சொல்லுன்றான். சொல்லுன்ட்டான். உன் பேர் என்ன? ஏய் உன் சொந்த பந்தெல்லாம் எங்க இருக்கு? ஏய் ஏதாவது பேசுறா. காக்கான்ற தவிர்த்து வேற ஏதாவது இந்த மாதிரி பேசு. ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ எங்கடா இதுல கண்ணு இல்ல மூக்கம் இல்ல? ஏய் கண்ணு இதோ இருக்குடா, எனக்கு தெரியும்டா இதை பத்தி. இதெல்லாம் கண்ணு, என்ன இதெல்லாம் பல்லு, எத்தனை இதெல்லாம் முள்ளு. இங்க பாருங்க ஸ்டார் ஃபிஷ்.
இதை வந்து ஒரு நாள் கடல் உள்ள போயிட்டு உயிரோடயே உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். பரட்டை இது வரைக்கும் பாருங்க, இவன் பேர் தான் பரட்டை. அப்படி நான் சொல்லல, மீன் பிடிச்சிருந்த அண்ணா சொன்னாங்க. இப்போ இதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்கு. எப்படி சொல்கிறேன்? இது பேர் அசையுது பேர், அங்கே பேர் பரட்டை. அதனால தான் வந்து முள்ளு மாதிரி நல்லா அதனால தான் இவன் பேர் வந்து பரட்டைன்னு வச்சிருக்காங்களா? நம்ம வீட்டிலலாம் கேட்பாங்களா முடி நிறையா வச்சிருந்தா டே பரட்டை என்ன ஒன்று கேட்பாங்க அந்த மாதிரி. ஆனால் பாரு, இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏய் ஜெல்லி ஃபிஷ் தானே இது? அக்டோபர். இது வந்து சீனாலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். என்கிட்ட வந்து கை கொடுத்து நல்லா விளையாடுவாங்க. இவன் வந்து ஒரு ஆக்டோபஸா இது? உயிர் இருக்கு, உயிர் இருக்குன்னு அதுக்கு. அதுக்கு வந்து உயிர் இல்லைன்னு சொல்லிட்டு பையன் தைரியமா எடுத்த கையில வச்சிருந்தான். அது ஆட ஆரம்பிச்சிச்சு. அது ஒவ்வொன்றா இப்படி வருது. ஒரு உயிர் உள்ள பொருள் என்ன நம்ம வந்து நீ அது வந்து கொடுமைப்படுத்த கூடாதுடா. அது உயிருக்கு அதெல்லாம் இல்ல. அது ஏன் இது பண்ண, உயிர் இருக்கு, அது காப்பாற்றணும், அதுக்கே கடலுக்குள்ள விடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அது இல்ல இதுக்காக வந்து நான் வந்து கடலை பார்த்து பயப்படுறேன் அப்படிலாம் நீங்க நினைக்கக்கூடாது. இப்போ அடுத்ததாக ஒரு ஃபிஷ் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃபிஷ்ஷை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஃபிஷ்ஷு. அது அசல்ட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. செத்ததுனால பிடிச்சிட்டு இருக்காரு. உயிரோட இருந்துச்சுன்னா பிடிக்க மாட்டார். இவன் பேர் தான் கிறுக்கு மீன். என்ன மாதிரி கிறுக்கு பையன் அவன். இந்த மீனில் வந்து விஷம் இருக்கும். அது விஷம் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், உயிர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இந்த வால். இந்த வாழை ஒட்டின மாதிரி அந்த இடம் தானே வெட்டி தானே விட்டுருக்காங்க. மொத்தமாக வெட்டலாடா, தொட்டி எதனா செத்து கிட்ட போகிறோம். அந்த விஷம் முள் எடுத்த மீன் தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான மீன். அதோட டேஞ்சரான நான் இந்த மாதிரி செத்ததெல்லாம் பிடிக்கிறதுக்கு என்னோட இனத்துக்கே ஒரு பெருமை சேர்க்காத மாதிரி இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து உயிரோடு பிடிச்சே பழகிட்டோமா. ஃப்ளைட் மாதிரி வருவான், இப்படி வந்து என் கையில் வந்து இப்படி உட்காருவான். பயப்படியா? பயப்படாதடா டேய், அதெல்லாம் ஏன்டா பயப்படுற? எனக்கு வந்து டிப்ரெஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நான் வந்து போட்டில் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஓகே, அப்படியே கடலுக்குள்ள போயிடும். போகும்போது என்னன்னா, இவன் வந்து ஒரு பக்கம் பறந்துனே போயின்னு இருப்பான். இவனும் நானும் ஒரு ஃப்ரெண்டு. ஓகே, இவனும் நீங்களும் மட்டும்? ஆமா. இப்போ கஷ்டமா இல்லையா? வருத்தமா தான் இருக்கு. என்னை பார்த்தோன்னே அப்படியே இப்படி வந்துடுவான். பின்னாடி விஷம் இருக்கு, அது முள்ளு, விஷ முள்ளு. அது வந்து உங்களை மாதிரி ஆளுகளை பார்த்தா விசித்திரமான ஆளுங்களா நீங்களா? ஆமா. பயத்தினால வந்து டக்குன்னு ஒரு கொட்டிடுவான். ஏன் அப்படி கிடையாது. இது வாய் வந்து பின்னாடி இருக்குமா, இந்த இடத்துல. பாரு வாய் இதோ இருக்கு வாய். இது வந்து எப்படி பறக்கும் அப்படி சொல்றாங்கன்னா, இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு தண்ணி மேல இப்படி பறந்து லேண்ட் ஆகி இறங்கும் அப்படி சொல்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்படிதான் பறக்கும். இப்போ இவனை வந்து பறக்க வச்சுன்னு இருக்கு. இது வந்து கிறுக்க ஃபிஷ் இல்ல, இது வந்து ஃப்ளைட் ஃபிஷ். ஃப்ளைட் ஃபிஷ். ஆமா, அப்பப்ப ஏறி இறங்கி லேண்டிங் ஆகிட்டே இருப்பான். நானும் அப்பப்ப கொஞ்சம் நாளெல்லாம் பறந்து போவேன். சரி, அதை வச்சுட்டு வந்து குத்துட்டு வந்துரு, அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம்ல.